இனிய வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்த்தோன்னா இன்றைய தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். அதாவது அக்டோபர் 11 தேதிக்கான நடப்பு நிகழ்வு பார்க்க போகிறோம். சரி, வாங்க பதிவு போகலாம். முதல் கேள்வி பாருங்கள். 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார்? இதற்கான விடை பார்த்திங்கன்னா மாரியா கொரினா மச்சாடோ. மாரியா கொரினா மச்சாடோ. இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா வெனிசுலா நாட்டை சார்ந்தவர். சரிங்களா? நோபல் பரிசை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவர்கள் பிறந்த ஊர், அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எந்த துறையில் சிறந்தவங்க, எதுக்காக பரிசு பெறுறாங்க, எதனை கண்டுபிடித்ததற்காக அந்த பரிசு வழங்கப்பட்டிருக்குது. இது மூணுமே ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஏற்கனவே நம்ம வேதியியல், இயற்பியல், மருத்துவம் இதெல்லாமே பார்த்துருக்கோம், இலக்கியம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா அமைதிக்காக கொடுத்துருக்குறாங்க. வாங்கியவர் பேர் என்ன அப்படின்னா மாரியா கொரினா மச்சாடோ. இவர் வெனிசுலா நாட்டை சார்ந்தவர். இந்த அமைதிக்கான நோபல் பரிசுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா அமெரிக்கன் டாலரில் பார்த்திங்கன்னா 1.2 மில்லியன். அமெரிக்கன் டாலரில் 1.2 மில்லியன் அமெரிக்க டாலர் பார்த்திங்கன்னா அந்த நோபல் அமைதி பரிசுடைய மதிப்பு. சரி, இந்த மரியா கொரினா பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டின் டைம்ஸ் இதழின் 100 முக்கியமான நபர்கள் பட்டியலில் இவருடைய பெயரும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம், முக்கியமான குறிப்பிடத்தக்க விஷயம். சரிங்களா? 2025ஆம் ஆண்டிற்கான டைம்ஸ் இதழுடைய 100 முக்கியமான நபர்கள் உலக அளவில் எடுத்திருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா இவருடைய பெயரும் பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்குது. அடுத்தது இரண்டாவது வினா. உலக மனநல தினம் ஆண்டுதோறும் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக மனநல தினம் ஆண்டுதோறும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான விடை பார்த்திங்கன்னா அக்டோபர் 10. அக்டோபர் 10. அடுத்தது மூன்றாவது வினா பாருங்கள். ஒரு கூற்றுக்கு வினா, முக்கியமானது. பின்வரும் கூற்றுகளை பரிசீலிக்கவும். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன், அதாவது DHE அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் உலகளாவிய பல்கலைக்கழக தரவரிசை 2026இல் தொடர்ந்து 10வது ஆண்டாக முதலிடம் பிடித்துள்ளது. அதாவது இந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா இந்த டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா உலக அளவில் பல்கலைக்கழகத்துக்கு தரவரிசை கொடுப்பாங்க. அந்த தரவரிசையில் 2026ஆம் ஆண்டுக்கான சிறந்த இது பார்த்திங்கன்னா ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்து வந்திருக்குது. இது எத்தனையாவது ஆண்டாக தொடர்ந்து இருக்குது அப்படின்னா 10வது வருஷமும் இவங்க தான், அந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் தான் பார்த்திங்கன்னா 10வது வருஷமாக இவங்க தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? இரண்டாவது கூற்று பாருங்கள். 128 பல்கலைக்கழகங்களுடன் இந்தியா இந்த தரவரிசையில் அதிக பிரதிநிதித்துவம் பெற்ற நாடாக முதலிடத்தில் உள்ளது. மூன்றாவது கூற்று. 10 இடங்களில் ஐக்கிய அமெரிக்காவை சேர்ந்த 7 பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலே உள்ள கூற்றுகளில் எந்த கூற்றுகள் சரியானவை? இதற்கான விடை என்னென்னு பார்த்துருவோமா? கூற்று 1 அப்படிங்கிறது சரி. அடுத்தது கூற்று 3 அப்படிங்கிறதும் சரி. முதல் 10 இடங்களில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த, ஐக்கிய அமெரிக்காவை சேர்ந்த, யூகேவை சேர்ந்த பார்த்திங்கன்னா 7 பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றிருக்குது. அப்போ இரண்டாவது கூற்றில் என்ன தவறு அப்படின்னா 128 பல்கலைக்கழகங்களுடன் இந்தியா இந்த தரவரிசையில் அதிக பிரதிநிதித்துவம் பெற்ற நாடாக 2வது இடத்தில் உள்ளது. சரிங்களா? முதலிடம் கிடையாது, 2வது இடத்துல இருக்குது. அப்போ முதல் இடத்துல யார் இருக்கா? நம்ம இங்கே பார்த்தோம்ல, முதல் 10 இடங்களில் ஒரு 7 பல்கலைக்கழகம் ஐக்கிய அமெரிக்கா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த ஐக்கிய அமெரிக்கா தான் பார்த்திங்கன்னா அதிக பிரதிநிதித்துவம் கொண்ட பல்கலைக்கழகங்களில் 171 பல்கலைக்கழகங்கள் கொண்டு முதல் இடத்துல இருக்குது. சரிங்களா? இதற்கு அடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது. எத்தனை பல்கலைக்கழகங்களை பெற்று? 128 பல்கலைக்கழகங்களோட இந்தியா 2வது இடங்களில் இருக்குது. சரிங்களா? அப்போ இதற்கான விடை 1, 3 மட்டும் சரி. நான்காவது வினா. சர்வதேச ஊதா விழா எங்கு தொடங்கப்பட்டது? சர்வதேச ஊதா விழா எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா கோவா. பர்பிள் டே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது 5வது வினா. 2025 சர்வதேச சோலார் கூட்டமைப்பின் பொதுக்குழுவை நடத்த உள்ள நாடு. அதாவது சர்வதேச சோலார் கூட்டமைப்பு இந்த வருடத்துக்கான பொதுக்குழு எந்த நாடு நடத்த இருக்குது அப்படின்னா இந்தியா. எந்த இடம் அப்படின்னா புதுடெல்லியில் நடத்த இருக்குது. டெல்லியில் நடத்த இருக்கிறாங்க. எப்போ நடத்த இருக்கிறாங்க அப்படின்னா டிசம்பர் மாதம். சரிங்களா? மூணுமே முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்போ சர்வதேச சோலார் கூட்டமைப்பு நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்தியா அதை எடுத்து நடத்துது. 2025 சர்வதேச சோலார் கூட்டமைப்பு பார்த்திங்கன்னா இந்தியா நாட்டில் நடக்க இருக்குது. எப்போ அப்படின்னா டிசம்பரில். எந்த இடத்துல அப்படின்னா டெல்லி. 6வது வினா.
IUCN உலக பாதுகாப்பு மாநாடு 2025 நிகழ்வில் இந்தியாவின் உயிரியல் தளத்தை காக்கும் முயற்சியை வலுப்படுத்த எந்த திட்டம் தொடங்கப்பட்டது? அதாவது IUCN மாநாடு வந்து பார்த்திங்கன்னா உலக பாதுகாப்பு மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்குது. UNO வந்து நடத்தியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய அந்த உயிரியல் இதை வந்து பாதுகாக்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து தொடங்க முன்னிருக்கிறாங்க. அது எந்த திட்டம் அப்படின்னா தேசிய ரெட் லிஸ்ட் சாலை வரைபடம் மற்றும் பார்வை 2025 to 2030. சரிங்களா? ஆப்ஷன் சி. அவ்வளோதான் இன்றைய தேதிக்கான முக்கியமான நடப்புகள் இந்த 6 தான். சரிங்களா? நாளைய தேதிக்கான நடப்புகள் நாளை பதிவில் வந்து சந்திப்போம். தொடர்ந்து இணைஞ்சிருங்கள். நன்றி.